தேவன் ஒரு ஒரு ஆலோசனை பிறந்தது அவருக்கு. என்னவென்று தெரியுமா? எனக்கு அநேகம் பிள்ளைகள் வேண்டும். எங்க இருக்கு பாருங்க. எபேசியர் எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. தமக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? நீ இது வந்து பிரசங்கம் கிடையாது, இது கிளாஸ். இது நீ பேசுங்க. தமக்கு முன்பாக என்றால் யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. தேவன் கூறுகிறார், நீங்கள் எனக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும், எனக்கு முன்பாக நீங்கள் வர வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிள்ளைகள் வேண்டும். அந்த பிள்ளைகள் எப்படியாக வேண்டுமா? பரிசுத்தமுள்ளவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக எனக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். தேவனுக்கு மொத்தத்தில் பிள்ளைங்க வேணும்ன்ற ஆசை வந்துருச்சுங்க. தேவனுக்கு என்ன வேணுமாங்க? பிள்ளைங்க வேணும். எப்பொழுது இந்த ஆலோசனை வந்தது தெரியுமா? தேவன் தனிமையாக இருந்தார். ஆரம்பத்திலே, ஆதியிலே அவர் எப்படி இருந்தாருங்க? தனிமையாக இருந்தார். எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் அப்படியாக தனிமையாக இருந்தாரோ நமக்கு தெரியாது. அப்படி தனிமையாக இருந்த தேவனுக்கு இந்த ஆலோசனை பிறந்தது. என்னவென்று? எனக்கு முன்பாக பிள்ளைகள் வர வேண்டும், அந்த பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமில்லாதவர்களாக எனக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் என்ற ஆலோசனை பிறந்தது தேவனுக்கு. நமக்கு கூட வரும் இல்லையா? இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ இந்த பாண்டிச்சேரியில் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறீங்க. எவ்வளோ நாள் இருப்பீங்க ஒரு ஆளா? யாருமே இல்லை, யாருமே இல்லைங்க. நீங்கள் ஒரே ஒரு ஆள். சரியா? அவ்வளோ தூரம் போகிறீங்க. இந்த சர்ச்சிலே வச்சுப்போம். இந்த சர்ச்சில் நீங்கள் ஒரே ஒரு ஆள் எவ்வளோ வருஷம் இருக்க முடியும்? எவ்வளோ நாள் இருக்க முடியும்? என்ன யோசிப்பீங்க? நம்ம கூட யாருனா இருந்தா நல்லா இருக்குமே. நம்ம ரொம்ப அப்படியாக தனிமையை அனுபவித்த தேவன், தனிமை கொடியது என்று சொன்னார் இல்லையா? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னார். எப்படி தெரிஞ்சது தேவனுக்கு? தேவனுக்கு எப்படி தெரிஞ்சது தனிமை நல்லது அல்ல என்ற விஷயம்? தேவனுக்கு எப்படிங்க தெரிந்தது? ஏனென்றால் அந்த தனிமையை அனுபவித்திருக்கிறார் அவர். அனுபவித்ததினால்தான் சொன்னார், மனுஷனே நீ தனிமையா இருக்கிறது உனக்கு நல்லதில்லை, உனக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை உண்டாக்கினார். சத்தம் போடக்கூடாது. ஏற்ற துணையை அந்த பிள்ளைய கூட்டிட்டு வெளியில யாருக்கிட்ட விட்டு வந்துருங்க, பசங்க கிட்ட விட்டு வந்துருங்க. ரைட், கவனிங்க, என்ன கவனிங்க. தனிமையை அவர் வெகு நாட்களாக அனுபவித்ததினால்தான் ஆதாம் இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. தனிமையா இருக்கக்கூடாது, ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை உண்டாக்கினார். ஆக கல்யாணம் செய்து கொள்ளணும். எதற்காகனால் அவருக்கு பிள்ளைகள் வர வேண்டும், அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக? பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும். எனக்கு பிள்ளைங்க வேணும், எனக்கு பிள்ளைங்க வேணும் அப்படின்னு ஆலோசித்தார் தேவன் ஆரம்பத்தில். அப்படியாக முதல் மனிதனாகிய ஆதாமை உண்டாக்கினார். அடுத்து யாரை உண்டாக்கினார்? ஏவாளை உண்டாக்கினார். இருவரையும் செய்துவிட்டு சிருஷ்டித்து அவர்களை நோக்கி என்னவென்று ஆலோசிச்சாருங்க. என்னென்ன சொன்னார் அவங்கள பார்த்து? முதல் வார்த்தையே ஆதாமையும் ஏவாளையும் என்னங்க மொத்தத்தில் கல்யாணம் பண்றாரு தேவன். ஃபர்ஸ்ட் மேரேஜ் யார் பண்ணி வச்சது? இந்த பிரபஞ்சத்திலேயே
முதல் கல்யாணம் தேவனே செய்து வைத்தார். ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை உண்டாக்கினார். இருவரையும் இணைத்த பிறகு ஒரு முதல் வார்த்தையை நம்ம கூட கல்யாண வீட்டுங்களுக்கு கல்யாண வீட்டுங்களுக்கு போய் என்ன என்ன சொல்ல, நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுல என்னென்ன விஷயம் இருக்குது தெரியுமா? பிள்ளை குட்டிங்க பிறக்கணுன்றது கூட அடுத்த விஷயம்தான். நல்லா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நல்ல வீடு இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. நல்லா அதுக்கப்புறம் நீ பிள்ளை பார்க்கறது அதெல்லாம் அதுக்கப்புறம். தேவன் அப்படி சொல்லலை. தேவன் என்னவென்று சொன்னார் தெரியுமா? முதல் வார்த்தையே என்னவென்று சொன்னாருங்க? நீங்கள் பலுகி பெருகி பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். யாருடைய பிள்ளைகளை? யாருடைய பிள்ளைகளை? உங்களுடைய பிள்ளைகளையா? அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அல்ல, என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்கள்லாம் ஏதோ நம்ம பிள்ளைங்க. நான் தான் உன்னை 10 மாதம் சுமந்து பெத்த, என் பேச்சு தான் நீ பேச்சு தான் கேட்கணும், பேச்சு தான் கேட்கணும். நான் அது இல்லை சொல்ல. ஆனால் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோங்க? என் பிள்ளை, என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்து. என்னங்க, நீங்களாகட்டும் உங்களுடைய பிள்ளைகளாகட்டும் நாம் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடையவர்கள். தேவன் கொடுத்தார் உங்களுக்கு அந்த வேலையை. என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும். முதல் குமாரனையும் குமாரத்தையும் தேவன் பெற்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆதாமையும் ஏவாளையும் தேவனே பெற்றார். அடுத்து பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாருங்க? ஆதாம் ஏவாள் கிட்ட கொடுத்தாரு. நீங்க பெற்றெடுக்கணும், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து என்ன செய்யணும்? அவர்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும். வளர்த்தாங்களா? ஆதி தாய் தகப்பனுங்க நம்மளை விட்டுருங்க. முதலில் வந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார்களா? முதல் குமாரனே எப்படிப்பட்டவனாக மாறினானுங்க? முதல் குமாரனே முதல் கொலை, அப்பா கொலைகாரனாக மாறினான். எப்படி வளர்த்தாங்க பாருங்க. நாம இன்னைக்கு திருமணம் செய்து கொள்றோம். எதற்காக திருமணம் செஞ்சுக்கிறோம்? நீங்க இப்ப பிள்ளைங்க வச்சிருக்கிறீங்க, அடுத்த திருமணத்துக்கு ரெடி பண்ணுவீங்க. நீங்க சொல்லுங்க, தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று எப்பொழுது முடிவெடுப்பீங்க? நீங்க எந்த எந்த டைம்ல முடிவெடுப்பீங்க? ஏஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்பாங்க? நம்ம ஏஜ், வயசாகிட்டே இருக்கு, என் பொண்ணுக்கு வயசாகிட்டே இருக்கு, என் பையனுக்கு வயசாகிட்டே இருக்கு. அவங்களா போய் ஏதாவது முடிவு பண்றதுக்குள்ள நாமளா பார்த்து கட்டி வச்சிருது நல்லது அப்படின்னுட்டு வயதை பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வோம். கரெக்டா? அடுத்து வேற எதுக்கெல்லாம் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுவோம்? புரியல. பேரம் பேத்தி வேணும். வெரி குட். பேரம் பேத்தி வேணும், சந்ததி வேணும், எனக்கு என் வம்சம் விருத்தி அடையணும். நான் உடம்பு நல்லா இருக்கும் போதே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தயவு செஞ்சு. எனக்கு பேரம் பேத்திங்க வேணும், வம்ச விருத்தி அடையணும். அதனால நீ என்ன பண்ணிக்க? திருமணம் செய்து கொள். பெரும்பாலும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? இவளை வச்சுக்கிட்டு இருக்குது, எனக்கு வயிற்றுல நெருப்பை கட்டின மாதிரி இருக்குது, இவளை கட்டி கொடுத்தாதான் என்னுடைய பெரிய பாரமே போகும், அதனால இவளுக்கு எப்படியாவது என்ன செய்யணும்? திருமணம் செய்து கொள்ளணும். இதுவாங்க காரணம்? இதற்காகவா திருமணம் செய்றீங்க? இங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க கூட அதுக்காக தான் திருமணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டா? இங்க திருமணம் செய்து கொண்ட பெண்கள் கூட இருக்கிறீங்க, என்னையும் கூட தான், நீங்களும் தான். திருமணம் வயசாயிடுச்சு, வயசாகுது இல்லையாங்க? இப்படிப்பட்ட காரணங்களுக்காக இன்றைக்கு திருமணத்தை செய்து கொள்ளுகிறார்கள். இப்படி செய்வது சரியா என்று கேட்டால் தவறு. அது தவறு. திருமணம் ஏன் செய்து கொள்ள வேண்டும்? இதோ இப்ப படிச்சோம் பாருங்க. தேவனுடைய முன்குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.
அவருடைய முன்குறித்த திட்டம் என்ன? அவருக்கு அநேகம் பிள்ளைகள் வேண்டும். அந்த பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக அவருக்கு முன்பாக நாம் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எங்க இருக்கு பைபிள்ல? சங்கீதம் எடுங்க, சங்கீதம் 127. சங்கீதம் 127 3ஆம் வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பலன் என்றால் கிஃப்ட். நாம் நிறைய திருமணங்களுக்கு போவோம், என்ன செய்வோம்? திருமணங்களுக்கு போவோம், கிஃப்ட் கொடுப்போம். கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா? கிஃப்ட், ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போய் அந்த தம்பதிகளுக்கு நாம கிஃப்ட் கொடுப்போம். தேவனும் கூட கிஃப்ட் கொடுப்பாரு. என்ன அந்த கிஃப்ட்? கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் கிஃப்ட். உங்களுக்கு கிஃப்ட் என்னதுங்க? உங்க பிள்ளைங்க, தேவன் கொடுத்த கிஃப்ட். சரிங்க, இப்போ அந்த கிஃப்டை நாம என்ன செய்யணுன்றத அடுத்த லைன்ல போட்டிருக்காரு பாருங்க. அந்த கிஃப்டை நாம என்ன செய்யணும்? பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இதோ அந்த பிள்ளைகளை பலவான் கையில் உள்ள அம்புகளாக நாம் மாற்ற வேண்டும். பலவான் யாருங்க? பலவான் யார் தெரியுமா? தேவன். பலவான் தேவனானால் அந்த தேவன் கையிலே ஒரு அம்பாக நாம் நம்முடைய பிள்ளைகளை நிறுத்துறோமா? நிறுத்துறோமாங்க? அம்பாக தயார் செய்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை வம்பாதான் தயார் செய்கிறோம். அம்பாக நிறுத்த வேண்டும். அவருடைய கையில அம்பாக நாம் அவர்களை நிறுத்த வேண்டும். அம்பு எப்படிப்பட்ட அம்பா இருக்கணும்? நல்லா கூர்மையா ஷார்ப்பானாங்க, அப்படி விட்ட உடனே எதிரியினுடைய நெஞ்சை பிளக்கணும். அப்படிப்பட்ட அம்புகளாக நம்முடைய குமாரர்களை தேவனுக்காக தயார் செய்ய வேண்டும். தேவன் கொடுத்த பலனை தேவனுக்காக, என்னங்க, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்காக சமர்ப்பணமாகணும். இதுதான் திருமணத்தினுடைய அந்த நோக்கம், கான்செப்ட் இதுதான். திருமணம் எதற்காக என்றால் தேவனுடைய அந்த முன்குறித்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து 6ஆம் வசனம். அவைகளால் என்றால் அந்த அம்புகளால். அந்த அம்புகளால் தன் அம்பரா தூணி. அம்பரா தூணின்னா என்ன தெரியுங்களா? அம்பரா தூணினா வேடர்கள் பின்னாடி ஒரு கூடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வேட்டைக்கு போகிறவங்களாம் பேக் சைடில் ஒரு கூடை மாதிரி இருக்கும். அந்த கூடைக்குள்ளே என்ன இருக்குன்னா நிறைய அம்புகள் இருக்கும். அந்த கூடை தான் அம்பரா தூணி. அந்த அம்புகளால் அந்த அம்பரா தூணி நிரம்ப வேண்டுமா? எதிரி அந்த 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 யுத்தத்துக்கு போகும்போது அதுலேருந்து அந்த அம்பை எடுத்து என்ன செய்வாங்க? சருக்கு பார்த்துருப்பீங்க நிறைய படத்தில். எடுத்து எடுத்து விட்டுக்கினே இருப்பாங்க. அங்கே அப்படியே விட விட அங்கே அப்போ அங்கே எதிரிங்களை என்ன செய்யணும்? அப்படியே விழணும். தேவனும் கூட நம்முடைய பிள்ளைகளை அப்படியாகத்தான் வளர்க்க சொன்னார். என்னவென்று சொன்னார் பாருங்க. அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். இன்றைக்கு தேவனுக்கு எதிராக எத்தனையோ அரண்களை கட்டி வைத்திருக்கிறான் பிசாசானவன். தேவன் என்றால் தெரியாதபடிக்கு, தேவனுடைய தன்மைகளை பார்க்காதபடிக்கு. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன்னா இஷ்டமாங்க? கடவுள்னா பிடிக்குமாங்க? கடவுள் பிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு சபை பிடிக்கிறது இல்லை, சபைக்கு வருவது பிடிக்கிறது இல்லை. உலகம் அப்படியாக அவர்களை மாற்றி கொண்டு வருகிறது. வெளியே போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க அங்க என்ன நடக்குது, அங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க, என்னென்ன விஷயங்களை செய்யறாங்க, ஏதாவது தெரியுமா நம்மளுக்கு? நீங்க 1 மணி நேரம் ப்ரேயர்ல அப்படி உட்கார வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டா நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க நம்ம நினைக்கிறோம். உள்ள அவ்வளோ இருக்கும். இதெல்லாம் எப்போ போவோம்? எப்போங்க போவோம்?
எப்போ ஒரு மனுஷன் சுத்தமாவான்னு போட்டிருக்குங்க? தெரியும் இல்லையா? எப்போ ஒரு வாலிபன் தன் வழியை வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குவான்? வசனத்தினால். அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? சப்ஜெக்ட் தேவை. அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம கேலண்டர் இருக்கிற வசனம் கிடையாது. கேலண்டர் இருக்கிற வசனத்தை படிச்சுட்டு போறதில்ல. அதே போல ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் நீ படிச்சுட்டு போ, அப்படிதானே இன்னைக்கு சொல்லி நம்ம பழக்கப்படுத்துறோம். ஏதாவது ஒரு வார்த்தையை படிச்சுட்டு போ, உட்காந்து அது படிச்சா போதுமா? அவன் வந்து ஸ்கூல் படிப்பு படிக்கிற மாதிரி தான் இதையும் படிச்சுட்டு போவான். அவனுக்கு என்ன நம்ம கொடுக்கணுங்க? சப்ஜெக்ட் கொடுக்கணும். இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க? சப்ஜெக்ட் கற்றுக் கொடுப்பாங்க. இதுனா என்ன, இதுனா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. அதானங்க என்றால் என்ன. நிறைய நம்மளுடைய பாடங்களில் வர்றது என்ன? என்றால் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பாடத்தில் வர்றது மின்சக்தி என்றால் என்ன, இயக்க சக்தி என்றால் என்ன, இப்படி தானேங்க. ஸோ மொத்தத்தில் அறிவியல் ஆகட்டும், சமூக அறிவியல் ஆகட்டும், அப்புறம் மேக்ஸ், எதாக இருந்தாலுமே அந்த சப்ஜெக்டை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பாடங்களை நாம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கற்பிக்க வேண்டும். நீ யார் என்று அவனுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்கு நீ யார் தெரியுமா? நீ எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிற தெரியுமா? நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ இதெல்லாம் செஞ்சா என்ன ஆவ? மற்ற உலகங்களை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். பரலோக நரகத்தை குறித்து அவனுக்கு மண்டையில ஏத்தணும். நீங்க அதை செய்ய தவறிட்டீங்கன்னா என்னங்க, மற்ற மதத்துல இருக்கிற மாதிரி நீங்க போதிச்சிங்கன்னா சரி, நீ தப்பு செஞ்சனா சாமி வந்து உன்னை கண்ணை குத்திரும் இல்லையாங்க. நம்ம அப்பெல்லாம் அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நீ தப்பு செஞ்ச சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. இன்னைக்கு நீங்க யாருக்கிட்டையாவது போய் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா போமா அப்படின்ட்டு போம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஏன்னா இன்னைக்கு உலகம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு இன்னைக்கு அவங்க என்ன இல்லை, தயாரா இல்லை. நம்முடைய பிள்ளைகளே நம்ம சொல்றத கேட்கறதுக்கு தயாரா இல்லாத போது வெளியில இருக்கிறவங்களுக்கு போய் நீங்க எப்படி சொல்லி நம்ப வைப்பீங்க? நேற்றைய தினத்துல பாடங்கள் எடுத்தாங்க. மனிதன் குரங்கிலிருந்து வரல, ஆனா உலகமே என்னன்னு நம்புது? குரங்குல இருந்து தான் மனிதன் வந்தான்ற விஷயத்த நம்பிட்டு இருக்குது. இப்போ இந்த விஷயத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு மண்டையில ஏத்தணுமா இல்லையா? நீயும் நானும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த விஷயத்தை அவனுக்கு மண்டையில ஏத்தணும். இப்படி எத்தனையோ சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யணுங்க? சிறு வயதுல இருந்தே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்ப சொல்லிக் கொடுக்கணும்? எப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? எப்போ சொல்லிக் கொடுக்கணும்? நாங்கள் வாரமானா இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன், சண்டே கிளாஸ் நடந்தது. வாரமானா நாங்கள் சண்டே கிளாஸில் அனுப்பி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சண்டே கிளாஸ் நடத்தலாம், நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பல. ஆனால் சண்டே கிளாஸில் மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பார்க்குறீங்களா? யார் சொல்லிக் கொடுக்கணும், எப்பப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு தேவன் சொல்லியிருக்காரு. பாருங்க, வசனம் பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்கள் கருத்தாய் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். போதனை எங்கே நடக்க வேண்டும்? போதனை எங்கே நடக்கணுங்க? சத்தமா சொல்லுங்க. போதனை எங்க நடக்கணும்? வீட்டுல நடக்கணும். அங்கே போதிக்கிறவர் யாரு? போதிக்கிறவங்க யாருங்க? பெற்றவர்கள். தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு போதனை செய்யக்கூடிய போதகர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நீங்கள் போதிக்க வேண்டும். யாருக்கும்? வெளியே உள்ளவர்களுக்கு அடுத்துதான். நீங்க வெளியே போய் போதனை செய்யுங்க, தப்பே கிடையாது. முதல்ல யாருக்கு போதனை செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அதுவும் எப்படி போதிக்கணுமா? கருத்தாய் போதித்து. போதனை வீட்டிலே நடக்க வேண்டும். முதலாவது கருத்தாய் போதித்து
நீ வீட்டில் எப்பெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றாரு பாருங்க. எப்பெல்லாம் நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும்னா, நீங்க வீட்டில் உக்காந்துருக்கும் போதும், அப்புறம் எங்கேயாவது கடைக்கு கடைக்கு கூட்டு போவீங்க, எங்கேயாவது கூட்டு போவீங்க இல்லையா? அப்படி எங்கேயாவது வழியில் கூட்டுன்னு போகும்போதும், நடக்கும் போதும், அப்புறம் நீங்கள் நைட்டில் படுத்துப்பீங்க இல்லையா? படுத்துருக்கும் போது பாட்டி கதை தாத்தா கதை சொல்கிறது இல்லை. நிறைய பிள்ளைங்க படுத்த உடனே ஏதாவது சொல்லுமா, அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னோடனே நிறைய கதை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஏன் அதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, பைபிளே கதையாக சொல்லுவீங்க. நான் உனக்கு நோவா கதை சொல்கிறேன் அப்படின்னுவோம். நோவா கதையா? நோவா கதையாங்க? இல்லை ஆதாம் ஏவாள் கதை சொல்கிறேன். பைபிளை கதைனே சொல்லிடாதீங்க. பைபிள் உண்மையாக நடந்தது. ஒரு விஷயம் பைபிள்லேருந்து தேவன் சொன்ன விஷயத்த சொல்கிறேன் அப்படி சொல்லி பைபிளில் இருக்கிற விஷயங்களை சப்ஜெக்டாக அவங்களுக்கு சொல்லுங்க. ஸோ படுத்திருக்கிற போது சொல்லணுமா, அப்புறம் எழுந்துக்கும் போதும், காலையில் எழுந்த உடனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறாரு? எப்பெல்லாம் போதிக்கணுங்க? எல்லா டைம்லையும் போதிக்கணும். இப்படியாக போதனை நடந்தால் நம்முடைய பிள்ளைகள் வழி தவறி போவார்களா? போவாங்களாங்க? எங்க எப்போலாங்க? வீட்டில் உட்காந்துருக்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், எழுந்திருக்கிற போதும், மொத்தத்தில் போதனையிலே உங்கள் பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கணும். இப்படி போதனையிலே இருந்தால் நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பலவான் கையில் உள்ள அம்புகளாக மாறுவார்கள். தேவனிடத்துல போய் கொடுக்கணும் நம்முடைய அம்பு. என்னங்க, இந்தாங்க தேவனே, நீங்க கொடுத்த கிஃப்ட் இதோ ஒரு அம்பாக நான் தயார் செய்தேன். இதை வைத்து இதோ சத்தர்களோட என்ன செய்யுங்க? பேசுவாங்க என் பிள்ளைங்க. சத்தர்களோட பேசுவார்கள். அந்த அம்பை வைத்து எதிரினுடைய நெஞ்சை என்ன செய்யணுங்க? பிளக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ போய் சாகடிக்கிறதா? தேவனை குறித்து பேசணுங்க. சத்துருக்களோட பேசணும் நம்முடைய பிள்ளைங்க. நீங்களும் பேசணும், உங்க பிள்ளைங்களும் பேசணும். திருமணமே அதற்காகத்தான் செய்து கொள்ளணும். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் அதற்காக தான் செய்தாரு. ஆதாமை உண்டாக்கி ஏவாளையும் உண்டாக்கி, இதோ என்னுடைய குடும்பம், நீங்க பிள்ளைங்களை பெற்றெடுங்க, எனக்காக வளங்க. அடுத்தடுத்து கூட அந்த வேலை தான் நடந்திருக்கணும். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க? இன்னைக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியல, எதுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு தெரியல, கல்யாணம் பண்ணிட்ட பிறகு எப்படி வாழணும்னு நம்மளுக்கு தெரியல. என்னங்க, திருமணம் செய்து கொண்டோம். இப்படியாக இப்போ நம்ம பார்த்துறோம். தேவனுடைய முன்குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் திருமணம். ஆகவே தான் அந்த திருமணத்தை தேவன் கனமுள்ளது என்று சொன்னார். இந்த முன்குறித்த திட்டத்தின்படி யார் திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்களுடைய விவாகங்களே கனமுள்ளது. அப்படிப்பட்ட விவாகமே தேவனுடைய பார்வையில் கனமுள்ளது. உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த காரணத்திற்காக யாராவது திருமணம் செய்து கொண்டால் அவர்களுடைய திருமணமே தேவனுடைய பார்வையில் கனமுள்ளது. நீங்க இப்ப யோசிங்க, நம்ம எல்லாரும் இப்போ பாதி பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணவங்க தான். சில பேர்லாம் கல்யாணம் செய்ய போகிறீங்க. செய்ய போகிறவங்க தப்பிச்சிட்டாங்க. சரி, ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுக்கிறேன்? என்னுடைய திருமணத்தை கனமுள்ளதாக நான் மாற்றிக்குவேன். ரைட். திருமணம் செய்து கொண்ட நாங்கள் என்ன செய்யறதுங்க? நாங்கள் அப்போ ஏதோ தெரியாதனமாக ஏதோ பண்ணிட்டோம், அப்புறம் திரும்ப ஏதாவது முயற்சி அப்படிலாம் கிடையாது. ஒரே திருமணம் தான். என்ன, இந்த நடந்த இந்த திருமணத்தை தேவனுடைய பார்வையில் கனமுள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு நான் எப்படி ஏதோ பண்ணிக்கிட்டேங்க, ஆனால் இன்றைக்கு என்னுடைய திருமணத்தை நான் கனமுள்ளதாக மாற்றிக்கொள்வேன். எப்படி? தேவனுடைய அந்த முன்குறித்த திட்டத்தை தெரிந்து கொண்ட நீங்கள் அந்த திட்டத்தின்படி வாழ ஆரம்பியுங்கள். தேவனுடைய பணிக்காக நீங்கள் பிறந்தீர்கள் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் கூட தேவனுடைய பணிக்காக தயார் செய்யுங்கள். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் உங்களுடைய திருமணங்கள் கூட தேவனுடைய பார்வையில் கனமுள்ளதாக மாறிவிடும். புரிஞ்சுதா? உங்களுடைய திருமணம் கூட கனமுள்ளதாக மாறிடும். தேவனுடைய அந்த கான்செப்டுக்குள்ள உங்க கல்யாணத்தை கொண்டு வந்துருங்க.
இப்படி இருந்தீங்கன்னா குடும்பத்துல என்ன வராதுங்க? பிரச்சனை வராதுங்க. இருவருமே தேவனுடைய பணியில இருந்தீங்கன்னா, தேவனுடைய வேலையில இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள சண்டையே வராது. அதுக்கு அதுக்கு முழு சாட்சி யாருன்னா, நான் என்னையே சொல்லுவேன். தேவனுடைய வேலையில உங்களை இணைச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள சண்டையே வராது. அப்படியே வந்தாலும் அது ஒரு மணி நேரம் கூட நிக்காது. தேவனுடைய வேலையில இருந்தீங்கன்னா, அப்படியே சண்டை வரும். சண்டையே வராதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கணவன் மனைக்குள்ள என்ன வருங்க? சண்டைகள் வரும். அப்படி வந்தாலும் நீங்கள் தேவனுடைய பணியில இருக்கும்போது, தேவனுடைய வேலையில இருக்கும்போது, அந்த சண்டை சச்சரவு எல்லாம் எப்படி ஆயிடுங்க? அப்படியே மறைஞ்சு போயிடுங்க, காணாம போயிடும். அடுத்து அவருடைய வேலை என்ன என்பதை யோசிக்க ஆரம்பிப்பீங்க ரெண்டு பேருமே. வேலை வெட்டி இல்லாததுனால தான், தேவனுடைய வேலை எதுவும் யோசிக்காததுனால தான், நீங்க யாரும் எதை பத்தி அதிகமா யோசிப்பீங்க? இந்த சண்டையை பத்தியே யோசிச்சுன்னு இருப்பீங்க. சரி, எப்படி என்ன அப்படி சொல்லலாம்? அவ எப்படி என்ன அப்படி பேசலாம்? நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னுட்டு மாச கணக்கில் வருஷ கணக்கில் பேசாதவங்கள கூட நான் பார்த்துருக்குறேன். கணவன் மனைவி பேசிக்க மாட்டாங்க. இருக்காங்களா? கணவன் மனைவி பேசிக்க மாட்டாங்க. வீட்டில் வருஷ கணக்கில் பேசாமல் இருப்பாங்க. எதனால் அப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு தேவன்னா யாருன்னு தெரில, தேவனுடைய வேலை என்னன்னு தெரியல, எதுக்கு பூமிக்கு வந்தோன்னு தெரியல, எதுக்கு பிள்ளைங்களை வளர்க்குறோன்னு தெரியல. அதனால தான் இந்த பூமியில் இருக்கிற இந்த சிறிய வாழ்க்கைக்காக அவர்கள் யோசித்து அதற்காக சண்டையிட்டு கொண்டு தேவனுக்காக திருமணங்களை செய்து கொள்ள வேண்டும். தேவனுடைய முன்குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த கல்யாணங்கள் தேவனுடைய பார்வையில கனமுள்ளதாக அமையும். அப்படி கனமுள்ளதாக அமைந்த பிறகு நாம் கணவன் மனைவி என்னென்ன செய்யணுன்றத நம்ம நிறைய நிருபங்களை சொல்லியிருக்காரு. கணவன் எப்படி இருக்கணும் குடும்பத்துல, மனைவி எப்படி இருக்கணும், கணவனை விட்டுருங்க, மனைவி எப்படி இருக்கணும் குடும்பத்துல, மனைவி எப்படிங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் பாக்குறீங்களா? வசனம் பார்க்கலாம். எல்லாம் தெரியும் தான், இருந்தாலும் பார்க்கலாம். எபேசியர் திருமணம் செய்து கொள்ள போகின்ற பெண் பிள்ளைகளும் கூட கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு கல்யாணமே வேணான்றாங்க. இன்னைக்கு அப்படி போயின்னு இருக்கு ட்ராக். உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம்லாம் வேணாங்க, கல்யாணம்லாம் பண்ணி ஐய வேணாம் கல்யாணம்லாம். அப்படி நீங்க அதை தவிர்க்கிறீங்கன்னு சொன்னா நீங்க நீங்க அந்த தேவனுடைய அந்த திட்டத்திலேயே இல்லாம போறீங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய திட்டத்திலேயே நான் இல்லாம போறேன்னு சொல்றீங்க. திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு தேவனுடைய திட்டத்துல பங்கு வேணாம், அதுக்குள்ள நான் வரல அப்படின்னு சொல்றீங்க. எங்கம்மா இருக்கு? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவிகளே, என்னங்க? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். நம்மளுடைய குணம் என்ன தெரியுமா? புருஷனை தவிர மீதி எல்லார் பேச்சையும் கேட்போம். நம்ம பேச்சு நமக்கு என்னங்க, நம்ம வீட்டுக்கார் பேச்சை மட்டும் கேட்க மாட்டோங்க. யார் பேச்செல்லாம் வேணாமோ அவங்க பேச்செல்லாம் கூட நம்ம கேட்டு வந்துடும். யார் பேச்சு மட்டும் கேட்க மாட்டோம். வீட்டில் இருக்கிற நமக்காக உழைக்கின்ற, நம்முடைய நலனையே எதிர்பார்க்கின்ற நம்முடைய கணவருடைய பேச்சை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். அதுவும் எப்படி கேட்கணும்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? எப்படி கேட்கணுங்க? நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. யாரோட ஈக்குவலுக்கு கொண்டு வந்தாருங்க? இப்போ நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்க உங்க புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னா, புருஷர்களை தேவன் எந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு நீங்க யோசிக்கணும். எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? அவருக்கு, கர்த்தருக்கு. நீங்க கர்த்தரை எப்படி பார்க்குறீங்களோ அதே போல யாரை பார்க்கணும்? சொந்த புருஷரை பார்க்கணும். முடியுமா?
நாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க, ஆனா கட்டின புருஷனுக்கு அது வேஸ்ட். அது கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல முதல்ல வீட்டில் இது இந்த ப்ராக்டிஸ்லாம் ஃபர்ஸ்ட் எங்க வரணுங்க? வீட்டில் வந்தாதான், அப்பதான் வெளியே போய் நீங்க சொல்ல முடியும். ஒரு 4 பேருக்கு எப்போ உபதேசம் பண்ண முடியுங்க? நீங்க வீட்டிலேயே போதனை இல்லாத போது, வீட்டிலேயே இந்த விஷயங்களை கடைபிடிக்காத போது, இன்னொருவருக்கு போய் நீங்க எப்படி சொல்லுவீங்க? புருஷன் பேச்ச கேளுங்கன்னுட்டு நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்க சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்ப்படியணும். அப்பதான் யாருக்கு கீழ்ப்படிகிறது போல? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்க அவருக்கு கீழ்ப்படியணும். போதும். இன்னொரு வார்த்தை கூட இருக்கு. அப்படியே கீழே பாருங்க, 33ஆம் வசனத்துல கீழே லைனு. மனைவி ம். அன்பு கூறணும். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்கணுமா? புருஷன்கிட்ட எப்படி இருக்கணுமாங்க? பயபக்தினா என்னங்க? ஐயோ, இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லைங்க. என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? பயபக்தியா? தேவன் மீது பயபக்தியாக இருக்கலாம், ஓகே. புருஷன்கிட்ட எப்படிங்க பயபக்தியா இருக்கிறது? பயபக்தி இருக்கும். நீங்க உங்க ரோலை செய்யுங்க, அவ்வளவுதான். அவர் எப்படி இருக்கிறாருன்றது அவர் பார்த்துக்குவாரு. உங்களுக்கு புரியுதா? அவர் எப்படி இருக்கிறாரோ அது அவர் கணக்கு ஒப்பிக்கிட்டோம். உங்களுக்கு தேவன் கொடுத்த கதாபாத்திரம் என்ன? உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ரோல் என்ன? நீங்க அதை சரியா என்ன பண்ணிட்டு போங்க, செஞ்சுட்டு போங்க. நீங்க புருஷனிடத்துல பயபக்தியா இருங்க. நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலைகளை சரியாக செய்யுங்கள், அவ்வளவுதான். நான் கீழ்ப்படினா அவர் எப்படி இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லாதீங்க. அவரை மாற்றுவதும் கூட நம்மளுடைய கையில தான் இருக்கு. போதனையே இல்லாமல் அவர்களை மாற்றலாமா? நமக்கு கொடுத்த தேவன் கொடுத்த பவர் என்ன தெரியுமா? பெண்களுக்கு நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரர் என்னால மாத்தவே முடியல, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னங்க, அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது அல்ல, அவருக்காக நீங்கள் நீங்கள் நடக்க வேண்டும். நடக்கை எப்படி நடக்கிறது? ஸ்டைலா நடக்கிறது இல்ல. அதுல நிறைய விஷயம் இருக்குங்க. போதனையே இல்லாமல் அவர்கள் உங்க பின்னாடி வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீக் பர்சன் தான். ஏதோ நம்ம ஜென்ஸை வந்து ஏதோ பெரிய ஆளுங்களான்னு நினைக்கிறோம். என்னங்க, இல்ல கிடையாது. இப்போ காலையில சொன்னார் இல்லையா, காலையில ஒரு பாட்டு கூட காட்டினாங்க. அத்தனை பெரிய பலவான் சிம்சோன், அத்தனை பெரிய பலவான் சிம்சோன். ஆனா அந்த சிம்சோன் தெலீலாளுடைய அந்த பார்வைக்கு இரையானாரு. பார்த்தாலே விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆண்கள். புரிஞ்சுதா? அவங்கள தேவனுக்குள்ள கொண்டு வர்றது அவ்வளவு கஷ்டமான விஷயமா? நம்மகிட்ட இருக்கிற பெரிய இது என்ன தெரியுங்களா? பெரிய வீக் பாயிண்ட் சொல்ல முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒண்ணு. என்னது? வாய். மைனஸ் பாயிண்ட். இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே சொர்க்கமாயிடும். இந்த வீட்டில் இந்த வாயை நம்ம நிதானமா அழகா பயன்படுத்திட்டோம்னா வாழ்க்கையில பல விஷயம் மாறிடும். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, நம்ம போதும் முடிஞ்சு. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. எப்பொழுது எப்பொழுது கனம் உள்ளதுங்க? சொல்லுங்க, எப்பொழுது நம்முடைய திருமணம் கனம் உள்ளதாக அமையும்? பெரிய பெரிய டெக்கரேஷன் வச்சு திருமணம் பண்ணும்போதா? இல்லை. எப்பொழுது கனமுள்ளதாக அமையும்? தேவனுடைய முன்குறித்த திட்டத்தின்படி திருமணம் செய்து கொண்டால் அந்த விவாகம் தேவனுடைய பார்வையில் கனம் உள்ளது. அதை தவிர ஏதேதோ காரணங்களுக்காக திருமணம் செய்து கொண்டால் அது கனம் உள்ளது அல்ல. இந்த முன்குறித்த திட்டத்தின்படி திருமணங்களை, ஒருவேளை உங்களுடைய திருமணம் கனமுள்ளதாக இல்லைங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை கனமுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்காக வளங்க.
தேவனுக்காக அவங்கள அம்பாக மாற்றுங்க, அவ்வளோதான். சிம்பிள். இப்போ பெரிய வேலைலாம் இல்லை. அதே போல் திருமணம் செய்து கொள்ள போறீங்களா, இதோ இதுக்கா இப்படிப்பட்ட பிள்ளைகளை பாருங்க. நீங்கள் கட்டிக்க போகிற ஆண் எப்படி என்னது நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல கலராக இருக்கணும், அப்படி பார்க்கக்கூடாது. அவங்க தேவனுடைய வேலையில் இருக்கிறாங்களான்னு பாருங்க. புரியுதா? ஒரு பெண் தேவனுடைய வேலையில் இருக்கிறாளான்னு பாருங்க, ஒரு ஆண் தேவனுடைய வேலையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களை செலக்ட் பண்ணி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளணும். அவங்க சம்பளம் எவ்வளோ இருக்குது, அவங்க அழகாக இருக்காங்களா, அது பார்த்து கிடையாது. அவங்க ஊழியம் செய்கிறார்களா, அவங்க தேவனுக்காக வாழ்கிறாங்களா, அப்படிப்பட்டவர்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதா? விவாகத்தை குறித்து புரிஞ்சுதா? முடிச்சுக்கலாமா? ரைட், ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல இதோ இந்த நாளிலும் உடைய முன்குறித்த திட்டத்தை தகப்பனே நாங்கள் உமக்கு முன்பாக தகப்பனே பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக அரை மணி நேரம் எடுத்துக்கோ. ரைட், பாருங்க, நம்ம அந்த வசனம் ஒன்று சொன்னோம் இல்லையா, அது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியில வரல, சர்ச்சுக்கு வரல, அவங்க ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னா பயபக்தியோடு கூடிய பயபக்தி. எனக்கு முதல்ல கொஞ்சம் பயம் இருக்கணுங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? அவரு நம்மளை பார்த்து பயப்படுறாரு, நாம அவரை பார்த்து பயப்படணும். பைபிள் படி, பைபிள் படி. பயப்படணும் மீன்ஸ் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பயம், தேவனுக்கு பயப்படுறோம் இல்லையா, ஒரு தப்பு செஞ்சுட்டா எங்க ஒரு பயப்படுவோம் இல்லையா, அது போல புருஷன் மீது நமக்கு பயம் இருக்கணும். இன்னைக்கு தலைகீழ நடக்குது. அவரு வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுறாரு. ஐயோ இன்னைக்கு வீட்டுக்கு போனா என்ன பேசுவாளோ, எப்படி இவ கூட இல்லைங்க. இன்னைக்கு நிறைய ஆண்கள் அப்படிதான் போல. இன்னைக்கு ரீல்ஸ் எல்லாம் பாருங்க, ரீல்ஸ் எல்லாம் பாருங்க, ஒரே இந்த கணவன் மனைவி பத்தி தான், புருஷன் பொண்டாட்டி சண்டையை குறித்து தான். அதை நம்ம பார்த்துட்டு ஈஸியாக சிரிச்சுட்டு கடந்து போயிடுறோம். குடும்பங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு வீணாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அதில் பார்த்து உணரணும். நம்முடைய குடும்பத்தையாவது நாம் தேவன் பக்கமாக மாற்றிக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நம்ம சிரிச்சுட்டு போகிறோம் அதை பார்த்துட்டு. நான் அதை பார்க்கும்போது அப்படிதான் யோசிப்பேன். இன்னைக்கு உலகத்தில் உள்ள கணவன் மனைவி ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா, இதோ இந்த விஷயம் தெரியல அவங்களுக்கு. தேவன் இந்த பந்தத்தை எதற்காக ஏற்படுத்தினார் என்கிற விஷயம் தெரியாதனால தான் குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வருகிறது, சண்டை வருகிறது. இந்த காரணத்தை தெரிந்து கொண்டு அடுத்த கல்யாணத்துக்குள்ள போங்க. தேவனுடைய வேலை என்னால் செய்ய முடியும், குடும்பமாக என்னுடைய தேவனுடைய பணியை நான் சிறப்பாக செய்வேன் என்று முடிவெடுத்து கொண்ட பிறகு திருமணத்துக்குள்ள போங்க. அப்படி யாராவது இன்னைக்கு போறாங்களா? போறது கிடையாது. உங்களுடைய நல்ல நடக்கைன்னு சொன்னார் பாருங்க, பயபக்தியோடு கூடிய நல்ல நடக்கைகளினாலே நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுவார். நீங்க பேசவே வேணாம் அவர்கிட்ட, நீங்க பேசவே வேணாங்க, நீங்க பேசவே வேணாம். நீ சொல்லுவீங்க, நான் எவ்வளோ பேசுறேன், நான் எவ்வளோ சொல்றேன். நீங்க அவங்களுக்கு போதனை செய்யணுமானா அதுக்கு தேவன் உத்தரவு கொடுக்கல. நீங்க அவங்களுக்கு நீங்க பேசவே வேண்டாம். நீங்க பயபக்தியோடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. பயபக்தியோடு கூடிய நல்ல நடக்கைகளினாலே உங்களுடைய கற்புள்ள நடக்கைகளினாலே அவர்கள் பார்க்க வேண்டும். கேட்டுன்னு இருக்கா?
உங்களுடைய போதனையை அவங்க கேட்கணும்னு இருக்கா? அவங்க உங்களை பார்ப்பாங்க. உங்களுடைய கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவியின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் போதனையே இல்லாமல் ரட்சிக்கக்கூடிய பெரிய வல்லமை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. என் புருஷன் மேல என்னங்க உண்மையா நான் பிஓயில் ஒரு நபரை பார்த்துருக்குறேன். அது சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, நான் போடுறேன். உண்மையாவே அந்த நல்ல நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொண்ட ஒரு பெண்ணை எனக்கு தெரியும். தெரியுங்களா? உண்மையாவங்க. அவங்க வீட்டுக்காரு இன்னும் கேட்டா நாத்திகரா என்னங்க கடவுளே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார். கடவுளே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த அந்த நபர், கடவுள் மீது நாட்டம் இல்லாம இருந்த அவர் தன்னுடைய மனைவியினுடைய அந்த நடக்கை போதனையெல்லாம் செய்யல. அவங்களுடைய நடக்கையை பார்த்து தேவனை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் கண்களால் நான் பார்த்துருக்கிறேன். ரட்சிக்க முடியாதா? நம்மளால முடியும். ஒரு பாட்டு பார்க்கலாங்க. காலைல நிறைய பாட்டு பார்த்தோம். இந்த பாட்டு கூட பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். திருமணத்தினுடைய அந்த கான்செப்ட் என்ன அப்படியே ஒரு பாடலாம் நாங்கள் போட்டு அந்த பாட்டை கூட பாருங்க. பிள்ளைகளை யாருக்காக பெறணும்? தேவனுக்காக பிள்ளை எடுக்க வேண்டும். அவளை தேவனுக்காக வளர்க்க வேண்டும். யாராவது நமக்கு gift பண்ணாங்கன்னா இந்த கிஃப்டை என்ன செய்வாங்க? நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம். என்ன செய்வீங்க? நல்ல ஒரு சேஃபான இடத்துல அந்த கிஃப்ட் என்ன செய்வாங்க? நம்ம இன்னும் சில பேர் இன்னும் கருத்தாக என்ன செய்வாங்கன்னா, அந்த கிஃப்ட்டு கீழே உடஞ்சிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, எந்த சேதமும் அடையக்கூடாது அந்த கிஃப்ட்டுக்கு. அதனால் என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் அந்த கண்ணாடி போட்ட அலமாரிலெலாம் கூட அந்த கிஃப்டை பத்திரப்படுத்துவாங்க. யாரோ ஒருவர் கொடுத்த கிஃப்டையே நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி யாராவது நம்மளுடைய வீட்டுக்கு வரும்போது அந்த கிஃப்டை காட்டுவோமா? இது எனக்கு கிஃப்ட்டுங்க, பத்திரமா நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த கிஃப்டை காட்டுவீங்க. யாரோ ஒரு கொடுத்த அந்த பொருளை அத்தனை பத்திரமாக பாதுகாத்து கண்ணாடி அறைக்குள்ளே வைத்து இப்போ வீட்டிற்கு யாருன்னா வரும்போது அதை காட்டி பெருமைப்படுகின்ற நீங்கள், தேவன் கொடுத்த அந்த கிஃப்ட் நம்முடைய பலன், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்றோமா? பாதுகாக்கிறோமா இல்லை ரோட்டில் விட்டுடுறோமா? பாதுகாக்கணும் இல்லை பாதுகாத்தோமா? பிள்ளைங்களை அத்தனை ஜாக்கிரதையாக நாம் வைக்கின்றோமா? பிள்ளைகளை பாதுகாக்கின்றோமா? இல்லை அப்படியே விட்டுறீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு பிள்ளை வீட்டிலேருந்து வெளியே போகுது, எங்கே போகுது, என்ன பண்ணுது, ஏதாவது நம்ம கண்காணிக்கிறோமாங்க? கிஃப்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோங்க? ரோட்டில் தூக்கி போட்டுடுறோம். அது கார் வந்தோ இல்லை ஏதோ ஒன்று வந்தோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அத்தனை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய அந்த பலனை தெருவில் விட்டு என்னங்க இப்போ வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வீங்க? உங்கள் பிள்ளைங்க என்ன எப்படி இருக்கிறாங்க என்ன கேட்டால் என்ன சொல்லுவீங்க? புரிஞ்சது நான் சொல்கிறது? தேவன் கொடுத்த அந்த பலனை தேவனுக்காக பாதுகாத்து தேவனுக்காக அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தாய்மார்களுக்கு இருக்கிறது. ஏன்னா உங்ககிட்ட தான் அவங்க ரொம்ப நேரம் இருப்பாங்க. ஏன் என் புருஷனுக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்க அதிக நேரம் இருப்பது யாரோடு? அம்மா அம்மா அம்மான்னு நம்ம முந்தானி புருஷன் நம்மோட அதிக நேரம் இருப்பதுனால அந்த பொறுப்பு வீட்டை நடத்த வேண்டிய வீட்டை நடத்துறது கூட யார் தான்? இருக்கா வசனம் தெரியுமா? பாருங்க அந்த வசனம் கூட 1 தீமோத்தேயு விட்டுருங்க, அதை 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
இள வயதுள்ள விதவைகள் விவாகம் செய்து கொள்ள வேண்டும். விதவைகள் விவாகம் செய்து கொள்ளணும் அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. இள வயதுள்ள விதவைகளைத்தான் சொன்னார் தேவன். அப்படிலாம் கிடையாது. இள வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இளமை பருவத்திலேயே அதை நடத்திடணும் அந்த கல்யாணத்தை. இன்றைக்கு அதுவும் கூட இன்னைக்கு லேட் ஆகுது. இன்னைக்கு அதுவும் கூட என்ன செய்யுதுங்க, ஏன் என்ன இப்போதானே தானே ஏஜ் இன்னும் இருக்குது இன்னும் இருக்கு அப்படின்ட்டு 30 வயசு 35 வயசுல திருமணத்துக்கு போவாங்க. அப்பதான் 127ஆம் சங்கீதம் படித்தோம் இல்லையா, அதில் ஒரு வார்த்தை இருக்கு, வாழ வயதின் குமாரர் அப்படின்னு இருக்கும். வாழ வயதின் குமாரர்னா என்ன அர்த்தம்? வாழ வயதின் குமாரர் என்றால் இளம் பருவத்திலேயே பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள். இளமை காலத்திலே பெற்றெடுக்க வேண்டும் பிள்ளைகளை. இளமை போன பிறகு பெற்றெடுப்பது அல்ல. உங்களுக்கு புரிஞ்சுதா? இளமை போன பிறகு அந்த வயசெல்லாம் தாண்டின பிறகு நிறைய பேர் இன்னைக்கு அதுதான் லேட் மேரேஜ் பண்ணுறாங்க. செட்டில் ஆகணும், இன்னும் கொஞ்ச நாள் போகணும், இதுக்குள்ள அவசரம். ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க, ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க, எந்த மாதிரியான காய்கறிகள் கேட்பீங்க? நல்ல முத்தி போனதா, நல்ல வேஸ்ட் ஆனதா? முத்தி போன கறியாக கொடுங்க எனக்குன்னு கேட்பீங்களா? முத்தி போன தக்காளியை கொடுங்க அப்படியே கேட்பீங்க? எப்படி வேணும்? ஃப்ரெஷ்ஷாக வேணும். இல்லை ஆட்டுக்கறியாக கொடுங்க, எலசா கொடுங்க. உங்களுக்கு எலசா வேணும், தேவனுக்கு பழசா வேணுமா? தேவனுக்கும் கூட அந்த பருவமே வேண்டும். தேவனுக்கும் கூட அந்த பருவம் தான் வேண்டும். இள வயதுள்ளவர்கள் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும். இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும். அடுத்து அவங்க என்ன செய்யணுங்க? நிறைய பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க, பிள்ளைங்க பெற்றெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஸோ நாங்கள் பிள்ளைங்க பெற்றெடுக்கிறது என்ன செய்கிறோம், கொஞ்சம் தள்ளி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தள்ளி போயினே தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் தள்ளி போடுவீங்க. ஏங்க தேவன் கொடுக்கும் போதே என்னங்க கிஃப்ட் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு கிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? கிஃப்டை அவர் கொடுக்கும்போது என்ன செஞ்சுக்கணும், நீ வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இப்போ கிஃப்ட் வாங்க, எனக்கு இப்போ விருப்பம் இல்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு கிஃப்ட் வந்து கொடுங்கன்னா இது நல்லாவா இருக்கும்? அவர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணுங்க, பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ விவாகம் செய்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை பெற வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? வீட்டை நடத்த வேண்டும். வீட்டை நடத்த வேண்டும். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். நாம் தேவனுடைய வேலையில் இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுடைய வேலையிலே இருப்பார்கள். நீங்களே தேவனுடைய பணியில இருக்காத போது உங்களுடைய பிள்ளைங்க எப்படிங்க தேவனுடைய வேலை செய்வாங்க? கரெக்டா இல்லையா? நான் தான் என்னுடைய பிள்ளைக்கு ரோல் மாடலாக இருக்கணும். நம்மளே வேலை செய்யலைன்னா, நம்மளே தேவனுடைய வசனத்தை எடுத்து படிக்கலைன்னா, நம்மளே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நம்முடைய பிள்ளைங்க எப்படி செய்வாங்க? என் பிள்ளை என் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான், எப்படி கேட்பான்? நம்ம கேட்டால் தானே, நம்ம கேட்டால் தானேங்க. அது ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. நம்ம கேட்டால் அவனும் கேட்பான், நீங்கள் கேட்கலன்னா அவனும் கேட்க மாட்டான். புரிஞ்சுதாங்க? விவாகம் வீட்டை நடத்த வேண்டும். வீட்டை நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கிறது. ரைட், ஒரு வசனம் தேடன கிடைச்சிச்சு. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்தார்கள் என்று படிங்க. இல்லை, எசேக்கியேல் 16:16-20. நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய். நீ என்னுடைய பிள்ளைகளை இதோ அந்த தெய்வங்களுக்கு பலியிட்டன்னு சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை. நீ என்னுடைய பிள்ளைகளை எடுத்து யாருக்கு பலியிடுற? இந்த உலகத்துக்கு பலியா போட்டுட்ட.
இன்னைக்கும் அதான் நடக்குது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உங்களுடைய கையில கொடுத்தால் நீங்க வளர்ப்பீங்க. நீங்க அந்த கூர்மையான அம்பாக அவர்களை மாற்றுவீர்கள், அவர்களை வளர்ப்பீங்கன்னு உங்க கையில கொடுத்தா நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா? நீங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க மூளையில என்னத்தை போதிப்பீங்க தெரியுமா? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுங்க? நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், சொல்றமா இல்லையா? அதுக்கு ஒரு ஜபம். பாஸ்டரையா இப்போ எக்ஸாம் வருது, இப்போ எக்ஸாம் டைம், பாஸ்டரையாக்கு நிறைய வேலை. இப்போ ஜபம் 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 எதுக்காகங்க? ஊழியக்காரா மாற்றணும்னா தேவனுடைய முன்குறித்த திட்டம் என்ன? அவர்களுக்கு தேவனுடைய பாடங்களை கற்பித்து தேவனுக்காக ஒரு 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 என்ன சொல்றது, நல்ல ஒரு ஊழியக்காரனாக மாற்றுவதற்காக தேவன் உங்கள் கையிலே கொடுத்தால் நீங்க என்ன செய்றீங்க? அவர்களை உலகத்திற்கு பலியாக்குகின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை முதல்ல மாற வேண்டியது யாரோட மைண்டு? பேரண்ட்ஸோட மைண்டு மாறணும். நீங்க முதல்ல தேவனுடைய வேலையில இருக்கணும். நீங்க முதல்ல தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். நீங்க மாறினீங்கன்னா உங்க பிள்ளைங்களும் மாறுவாங்க. நீங்க மாறலன்னா உங்க பிள்ளைங்களும் மாற மாட்டாங்க. ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, உடைய முன்குறித்த திட்டத்தை தகப்பனே பூமியிலே நாங்கள் நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட சகோதரிகளை தகப்பனே இதை மறந்து போகாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. உடைய முன்குறித்த திட்டத்தை புரிந்து கொண்டவர்களாய் தகப்பனே அவர்களும் அவர்களுடைய கணவன்மாரும் சேர்ந்து உம்முடைய வேலையை செய்து அவர்கள் கொடுத்த உம்முடைய பிள்ளைகளையும் கூட தகப்பனே உம்முடைய பணியிலே அமர்த்துகின்ற பெற்றோர்களாய் அவர்கள் இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய ஞானத்தை தகப்பனே, பைபிள் வேதாகமத்தை தகப்பனே, இந்த பைபிள் மகா ஞானத்தை அவளுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கத்தக்கதாக நல்ல ஞானத்தை தந்து வழிநடத்துங்க தகப்பனே. சகோதரிகளுக்கு நல்ல தகப்பனே ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க தகப்பனே. அவளுடைய வீட்டை ஞானமாய் நடத்தி நல்ல குடும்பமாக, தேவனுடைய குடும்பமாக இந்த பூமியில வாழ உதவி செய்யுங்க. அப்படியாக தேவனுடைய குடும்பமாக இந்த பூமியில வாழ்ந்து நீர் இருக்கின்ற அந்த மகா பரலோகத்திற்கு வந்து சேருகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. செய்ய போகின்ற பெரிதான கிருபைக்காக நன்றி சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல